இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க ரத்தத்துல உப்பு சத்து அதிகமா இருக்கா? அது எப்படிங்க குறைக்கலாம்? எப்படி ஒரு பக்கம் சர்க்கரையோட அளவு பிளட்ல சுகர் லெவல் இன்கிரீஸ் ஆயிட்டே போதே, அதே மாதிரி தான் பாரபட்சமே இல்லாம இன்னைக்கு உப்பு சத்து ரத்தத்துல அதிகமாயிட்டே இருக்குங்க நெறைய பேருக்கு. இப்போ இத எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம்? ரத்தத்துல இருக்கக்கூடிய உப்பு சத்த குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்? உப்பு சத்து குறையணும்னா, நம்ம உணவில் எடுத்துக்கக்கூடிய சில வழிமுறைகள் என்ன? உணவில் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்றது? இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுலயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த உப்புச்சத்து அதிகமா இருக்கும்போதே, புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுது. நெறைய பேருக்கு ஆகுதுங்க. இத நம்ம புரோட்டீனியூரியா அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த புரோட்டீனியூரியா கண்டிஷன் நமக்கு நார்மல் ஆகணும்னா, நெறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல இந்த சின்ன சின்ன மூலிகைகள உணவில் சேர்த்துக்கணும். ஃபைபர் கன்டென்ட் எப்பவுமே மாவுச்சத்தா உணவுகள சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நமக்கு கழிவுகள் ரத்தத்துல அதிகமாகி அது தேங்க ஆரம்பிச்சிடுது. குடல் பகுதியிலயும் சரி, நம்ம ஆர்கன்ஸ்லயும் சரி, ரத்தத்திலயும் சரி. அப்போ நல்ல ஃபைபர், சால்யுபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கும் உணவுகள நம்ம எடுக்கணும். அது எதுலங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க ரத்தத்துல உப்பு சத்து அதிகமா இருக்கா? அது எப்படிங்க குறைக்கலாம்? எப்படி ஒரு பக்கம் சர்க்கரையோட அளவு பிளட்ல சுகர் லெவல் இன்கிரீஸ் ஆயிட்டே போதே, அதே மாதிரி தான் பாரபட்சமே இல்லாம இன்னைக்கு உப்பு சத்து ரத்தத்துல அதிகமாயிட்டே இருக்குங்க நெறைய பேருக்கு. இப்போ இத எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம்? நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய உப்பு சத்த குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்? உப்பு சத்து குறையணும்னா, நம்ம உணவில் எடுத்துக்கக்கூடிய சில வழிமுறைகள் என்ன? உணவில் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்றது? இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உங்க உடல்ல உப்பு சத்து குறையறதுக்கான வழிமுறைகள் என்னென்னன்னு நான் சொல்றேன். அத நீங்க தாராளமா பின்பற்றுங்க. ஏன்னா, இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்ற இந்த கிட்னில வரக்கூடிய பிரச்சனைகள சரியாகணும்னா, இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் உணவு முறையாக இருக்கும். ஏன்னா, யூரிக் ஆசிட் லெவல் ஒரு சிலருக்கு அதிகமாகுது. யூரியா லெவல் அதிகமாகுது. இப்போ இதுதான் நம்ப உப்பு சத்து அப்படின்னு சொல்றோம். இதுலயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த உப்பு சத்து அதிகமா இருக்கும்போதே, புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுது. நெறைய பேருக்கு ஆகுதுங்க. இத நம்ம புரோட்டீனியூரியா அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த புரோட்டீனியூரியா கண்டிஷன் நமக்கு நார்மல் ஆகணும்னா, நெறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல இந்த சின்ன சின்ன மூலிகைகள உணவில் சேர்த்துக்கோங்க. நம்ம உணவுல இருக்கக்கூடிய உப்பு சத்த குறைத்து ரத்தத்துல அந்த யூரியா லெவல் நார்மலுக்கு வரணும்னா, இந்த உணவு முறைகள்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது தெரியாம தான் நெறைய பேர் என்ன உணவு எடுக்கிறதுன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கேர்லெஸ்ஸா இருந்து இருந்து டயாலிசிஸ் வரைக்கும் போயிடுறீங்க. டயாலிசிஸ் போறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் நமக்கு இருக்கும். உடனே எடுத்த உடனே நமக்கு டயாலிசிஸ் அப்படின்ற மாதிரி இருக்காது. அந்த டைம்ல நம்ம கண்டிப்பா விழிப்புணர்வோடு இருந்து மெடிசின்ஸோ, இல்ல நீங்க இந்த உணவு முறைகளோ எடுத்துட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியா உங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய உப்புச்சத்த குறைக்க முடியும். யாருக்கெல்லாம் இது வர வாய்ப்பு இருக்குன்னா, முதல்ல ஹை பிளட் பிரஷர் உங்களுக்கு அதிகமான பிளட் பிரஷர் இருந்துச்சுன்னா, ரொம்ப கவனமா இருங்க. ஸோ பிளட் பிரஷர் அதிகமான பிளட் பிரஷர் நம்ம சிறுநீரகங்கள பாதிக்குது. சிறுநீரக பாதிப்பிலிருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு பிளட் பிரஷர நம்ம மெயின்டெயின் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிளட் பிரஷர ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ட நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சுகர் லெவல். சுகர் லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா, சிறுநீரகம் பாதிப்புக்கு உள்ளாகி, அதுக்கப்புறமும் நமக்கு ரத்தத்துல யூரியா, கிரியேட்டின், யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகலாம். அப்ப கவனமா இருந்து இந்தந்த உணவுகள எடுத்துக்கோங்கன்னா, எதெல்லாம் எடுத்துக்கலாம்? நல்ல ஃபைபர் கன்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள். ஃபைபர் கன்டென்ட் எப்பவுமே மாவுச்சத்தா உணவுகள சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நமக்கு கழிவுகள் ரத்தத்துல அதிகமாகி அது தேங்க ஆரம்பிச்சிடுது. குடல் பகுதியிலயும் சரி, நம்ம ஆர்கன்ஸ்லயும் சரி, ரத்தத்திலயும் சரி. அப்போ நல்ல ஃபைபர், சால்யுபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கும் உணவுகள நம்ம எடுக்கணும். அது எதுலங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெஜிடபிள்ஸ்ல அதிகமா இருக்கு. காய்கறிகள். அப்போ நீங்க காய்கறிகள் எதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொத்தவரங்காய் ரொம்ப முக்கியம். கோவக்காய், அவரைக்காய் மறக்காம சாப்பிட்டுக்கோங்க. அவரைக்காய். ஸோ கத்திரிக்காய். ஸோ இந்த மாதிரி காய்கறிகள நம்ம அதிகமா சேர்த்துக்கணும். கீரை வகைகள்ல வெந்தயக்கீரை, சிறுகீரை இந்த 2 கீரையும் ஓகே தான். ஸோ தினம்தோறுமே நீங்க வெஜிடபிள்ஸ் நெறைய சேர்த்துக்கணும். அத எப்படின்னா வேக வைத்து
பாதி வேக்காடாக இருக்கும்போது தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சமாக நம்ம தண்ணீர் விட்டு வேக வைத்து தாளித்து எடுத்துக்கோங்க. ஏற்கனவே உப்பு சத்து, யூரியா லெவல், கிரியேட்டின் லெவல்லாம் நமக்கு அதிகமாக இருக்குது, சோடியம் குளோரைட்லாம் பிளட்ல அதிகமாக இருக்குன்னா நீங்கள் உணவில் எடுத்துக்கக்கூடிய உப்பு அளவை குறைச்சே ஆகணும். அப்போ பாதி அளவு இல்லை பாதிக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய உப்பு வந்து குறைச்சி சாப்பிடுங்க. ரத்தத்தில் நமக்கு உப்பு சத்து அதிகரிக்காமல் இது வந்து பாதுகாக்குது. ஒரு பக்கம் இந்த காய்கறிகள் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி சுரக்காய், நிறைய கால்களில் வீக்கம் இருக்கும், கால் மேல் பகுதி பார்த்தீங்கன்னா நல்ல வீக்கம் இருக்கும். சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. அது என்னன்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்பு சத்தை முற்றிலுமாக அகற்றக்கூடியது. சுரக்காய் சாப்பிட்டா உப்பு சத்து குறைஞ்சிரும்ன்றது தான் அர்த்தம். அப்போ இதுல வந்து நாட்டு சுரக்காய் கிடைக்கும், நல்ல பாட்டில் ஷேப்ல இருக்குங்க. பாட்டில் கார்ட்னே இதுக்கு பெயர். ஸோ பாட்டில் ஷேப்ல இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. அதை வந்து உலர்த்தி அந்த குடுவையில தான் தண்ணியெல்லாம் முன்னாடி எங்கேயாவது வெளியில போகும்போது டிராவல் பண்ணும்போது எடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி குடுவை வடிவில் இருக்கக்கூடிய சுரக்காய் கிடைச்சதுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வேக வைத்து கொஞ்சமாக மிளகு சீரகம் தூள் போட்டு அதை சாப்பிட்டுக்கலாம், வேக வைத்து ஒரு பவுலில். இல்லை அது சாறாக எடுத்து தினந்தோறும் குடிக்கலாம். இல்லை கொஞ்சம் சிறுபருப்பு சேர்த்து கூட்டாக நம்ம சாப்பிடும்பொழுதும் இந்த கால் வீக்கம் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். சுரக்காய் ரொம்ப நல்லது, பீர்க்கங்காய் நல்லது, சௌச்சௌ, நூக்கல், நீர்ச்சத்து இருக்கக்கூடிய இந்த காய்கறிகள் ப்ளஸ் இதனோட வெண்டைக்காயும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சிறுநீரகங்களுக்கு நல்லது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரியா லெவலை நமக்கு குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. ஃப்ரூட்ஸ் என்னங்க சாப்பிட்லாம்? யூரியா லெவலை குறைக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நல்ல நீர்ச்சத்து இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ மாதுளை சிறந்தது, கொய்யா ரொம்ப சிறந்ததுங்க, பப்பாளி எடுத்துக்கலாம். ஸோ தவறாமல் உங்கள் ரத்தத்தில் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நீங்கள் பப்பாளி தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பழ வகைகளை நீங்கள் எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அதே மாதிரி யூரியா லெவல் குறைய ஆரம்பிக்கும். தண்ணீர் கொஞ்சம் பார்த்து குடிச்சுக்கோங்க. அளவுக்கு அதிகமாகவும் குடிக்க வேண்டாம். நீங்கள் மருத்துவர் ஆலோசனை செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணீர் குடிக்கலாம். இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், நான் வந்து சிறுதானியங்கள் சாப்பிட்லாமா? தாராளமாக சாப்பிட்லாங்க. அதுவும் குறிப்பிட்ட அளவுப்படி எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் ஏதாவது ஒரு மில்லட்டை எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை இந்த மில்லட்டை நீங்கள் எடுக்கும்பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகள் எடுக்க உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்பு சத்து நல்லாவே குறைஞ்சிருங்க. அதே மாதிரி பார்லி கஞ்சி பயன்படுத்துங்களேன். கால்கள்லையோ இல்லை வயிறு பகுதியிலையோ அதிகமான நீர் தேங்கின மாதிரி இருக்கும். கால்களில் இருக்கக்கூடிய வீக்கம் குறையிறதுக்கு நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். ஸோ இந்த பார்லியை நம்ம கஞ்சி மாதிரி எடுத்துக்கிட்டே வரலாம். வாரம் 2-3 முறை இதில் வந்து வெந்தயமும் பூண்டு இதை சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உப்புச்சத்து குறைய ஆரம்பிக்குது. இதில் உப்புச்சத்து வேகமாக குறையிறதுக்கும் பக்க விளைவுகள் இல்லாத சித்த மருந்துகளும் இருக்கு. நீர்மூலி கஷாயம், யானை நெறிஞ்சில் குடிநீர் இருக்கு. அதே மாதிரி சிறுநீரகங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சேர்த்த மருந்துகளும், கற்ப மருந்துகளும் நம்ம கிட்ட இருக்கு. முக்கியமாக இந்த சிறுகன் பிழை அப்படின்னு சொல்ற மருந்து, இந்த சிறு பிழை அப்படின்னு சொல்றோம். இந்த பூவை மட்டுமே எடுத்து அரைச்சி வடிகட்டி சாராகவும் ஒரு 50-80 ml அளவுக்கு நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. யூரியா லெவல், அதாவது உப்பு சத்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ கிட்னி ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு உடனே தெரிய வந்துச்சுன்னா இமிடியேட்டாக நீங்கள் சித்த மருந்துகளை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மேலும் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.